ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவா கிட்ட சுவாதி அவர் டெலஸ்கோப்பை வாங்கி அவரை செக் பண்ணுறாங்க. சும்மானா அவங்களுக்கு ஆசை ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னுட்டு அதை அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை மகா பார்க்குறாங்க. மகா பார்த்துட்டு சிவாவுக்கும் சுவாதிக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது, இவங்க சூப்பராக நெருக்கமாக பழகுறாங்களே, எப்படியாச்சும் நம்ம சுவாதியை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த சிந்துவை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டு இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், சிவாவுக்கு ஏற்ற ஜோடி சுவாதி தான் அப்படின்ட்டு மகா பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிவா அவங்க பெரியம்மா கிட்ட, பெரியம்மா நான் ஹைதராபாத் கிளம்புறேன், 5 நாள் ஆகும், அதனால் மெடிக்கல் கேம்பாக போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் வாங்குறாரு அன்னபூர்ணி கிட்ட. நீ நல்லபடியாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சிந்துவை தேடுறாரு. சிந்துவை அங்கே காணோம் சொல்லிட்டு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போகும்போது சிந்து பார்த்துட்டு போகிற வழியில் கார் பின்னாடியே ஓடியாடுறாங்க. டாக்டரே டாக்டரேன்ட்டு. அப்புறம் கண்ணாடியில் பார்த்து காரை நிறுத்துறாரு. சிந்து நான் உன்னை தேடினேன், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர். நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை டாக்டரு, நீ 5 நாள் நீ ஹைதராபாத் போகிறல்ல, உன்னுடைய வேலை நல்லபடியாக இருக்கணும், அங்கே எதுவும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தா டாக்டரே விபூதி வச்சுக்கோன்ட்டு விபூதி வச்சுட்டு அவர் கையில் ஒரு கயிறையும் கட்டுறாங்க, சாமி கயிறும். உனக்கு எந்த பிரச்சனையும் அங்கே வரக்கூடாதுன்னு கட்டும்போது அப்படியே அழுகுறாங்க அவங்க. அழுகும்போது என்ன சிந்து ஏன் அழுகுறேன்னா, டாக்டர் உன்னை விட்டு நான் 5 நாள் எப்படி டாக்டர் பார்க்காம இருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, 5 நாள் தானே சிந்து, சிட்டிக்கு போடுற நேரத்தில் அது போயிடும் அப்படின்றாரு. சரி நான் கிளம்புறேன் சிந்துன்னு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன டாக்டர் சும்மாவே கிளம்புற, 5 நாள் ஆகும் நீ வரத்துக்கு, நீ ஏதாச்சும் சொல்லணும்ல, இந்த ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. நீ சொல்கிற வார்த்தை தானே இந்த 5 நாள் வரையும் என்னை அதை நினச்சி நல்லா திடப்படுத்தும் அப்படின்றாங்க. உடனே டாக்டர் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்காக சிவா வாய் எடுக்கிறாருங்க. சிந்துவும் அப்படியே ஆச்சரியமாக அவருடைய வாயே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் ஐன்னெல்லாம் காட்டியும் அதெல்லாம் காட்டியும் சுவாதி சிவா சிவா நிற்கின்னு கத்தின்னு ஓடியாடுறாங்க. என்ன சுவாதி அப்படின்னு கேட்டால், இல்லை நீ போகும்போது உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன், இந்தா அதை கொடுக்கலான்னு நினச்சேன், நீ கிளம்பிட்ட, அதனால தான் நீ போயிட்டியா இல்லையான்னு பின்னாடியே ஓடி வந்தேன், இந்தா சிவா நான் ஒரு கீ செயின் வாங்கியிருக்கேன், இந்தா உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் ஒரே ஹார்ட்டாக இருக்குதுங்க. இதை பார்த்ததும் சிந்துக்கு ஐயோ இவன்னா இவ ஹார்ட்டு போட்டுலாம் கீ செயின் வாங்கி தரா, நம்ம டாக்டருக்கு இவ ஏன் கிஃப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப இதுவாகுது. ஆனால் இவரும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா மகா என்ன அன்னபூர்ணி கிட்ட பேசுகிறாங்கன்னா, அன்னபூர்ணி அக்கா நம்ம சுவாதிக்கு வெளியில் எங்கேயோ மாப்பிள்ளை பார்க்குறதோ, நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல சுவாதியை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, எனக்கும் ஆசை தான், ஆனால் இதுக்கு சிவா ஒத்துப்பானான்னு தெரியல மகா, சுவாதியை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான் அப்படின்றாங்க. இல்லைக்கா இதை பற்றி சுவாதியோட அப்பா அம்மா கிட்ட நீ பேசுக்கா, பேசி பாருக்கான்றாங்க மகா. உடனே சுவாதியோடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு அன்னபூர்ணி பேசுகிறாங்க. தம்பி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நீ பொறுமையாக கேளு, என்ன இப்படி கேட்குறேன்னு நினைக்காத, சிவாவை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுவாதியோட அம்மா சொல்கிறாங்க, சிவா நல்ல பையன்க்கா, அவன் நல்ல மனசுக்கு இன்னொரு வேறு இடத்துல ஒரு வாழ்க்கை காத்திருக்கோம், அவன் வாழ்க்கை இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு தான் நாங்கள் வருத்தப்படுறோம், ஒரு நல்ல பொண்ணு அவனுக்காக இருக்கோம், அவன் நல்ல வாழ்க்கையில் வருவான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அன்னபூர்ணி கேட்குறாங்க, சிவாவுக்கு வெளியில் பார்த்து மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கட்டுறதை விட ஏன் சுவாதியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்றாங்க. உடனே அவங்களும் எங்களுக்கும் ஓகேக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட பிறகு இதை சுவாதிக்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்றாங்க. சுவாதிக்கிட்டேயும் சொல்லி அவங்க கேட்குறாங்கங்க, இது மாதிரி சிவாவை பற்றி என்னம்மா நினைக்கிறேன்னா, சிவா ஒரு சூப்பர் ஜென்டில்மேனுப்பா, அவரா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்றாங்க. அப்படின்னு சொன்னதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அன்னபூர்ணி அக்கா கேட்குறாங்கம்மா, சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணுறத பற்றின்றாங்க. அப்படியே அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்கங்க. நாளைக்கு சுவாதி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா இல்லை நோன்னு சொல்லுவாங்களான்னு நாளைய வரும் கதையில் பின்தொடர்வோம். நன்றி, பாய்.